நம்ம அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். நம்ம ஸ்ரீலிங்க புராணம் பார்த்துட்டு வரோம். போன பதிவுல பஞ்சாட்சர மந்திரத்தை பத்தி பார்த்தோம். அது ஜெபிக்கும் முறைகளையும் பார்த்தோம். இப்ப சிவனார் சனகாதியர்களுக்கு அருளுகிறார். ஒரு சமயம் சனகாதி முறைவர்கள் பரமேஸ்வரனை அணுகி அவர்களுக்கு அருள் புரிய வேண்டினார்கள். அப்போது பரமன் அவர்களுக்கு அருளியது ஜீவன், உற்பிசம், சுவேதசம், சராயுசம், அண்டசம் எனப்படும் 4 வகை பிறப்புகளுக்கு சொல்றாரு. ஷட்கோசம் எனப்படுவது உதிரம், தோல், தசை, எலும்பு, மூளை, நினம் என்னும் 6 ஜீவன் அன்னையின் வயிற்றில் தோன்றி இறக்கும் வரையில துன்பமே படும். வித்தையானது பரம வித்தை, பரவித்தை என 2 வகைப்படும். நான்மறைகளை கற்று அவற்றால் பெறுவது பரமவித்தை. அறிவினால் உணரப்படுவது பரவித்தை. மேலும் நிறம், குணம், மாசு மறுவற்று உறுப்புகள் ஏதுமின்றி கருத்துக்கு எட்டாதது, தன்னை தவிர வேறு பொருள் இல்லாத பரம்பொருளை அறிவது பரவித்தை. பரம் என்றும் பரமன் என்றும் சொல்லப்படுவது பரம்பொருள் ஒன்றே. முத்தொழில் புரிவதும் அதுவே. அழியும் உலகப் பொருள்களை தவிர வேறொன்றும் உண்டு என்று உள்ளத்தில் தியானித்து அதனை மனதில் செலுத்தி இருப்பவர்கள் இன்புற்றிருப்பார். கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், சித்தம், புத்தி, மகம், அகங்காரம் ஆகியவற்றை உடைய ஆத்மா ஜீவாத்மா எனப்படும். 14 இந்திரியமும் 14 வாயுகளும் கொண்ட மனித உடலில் 72,000 நாடிகள் உள்ளன. அன்னத்தின் மயமான கோஷம் பூதான்மா, பிரணம கோஷம் இந்திரியான்மா, மனோமய கோஷமானது கால ஆன்மா, ஆனந்தமய கோஷம் முறையே உரைக்கப்படாமல் நின்றது விஷயான்மா. இவற்றை கற்றறிந்தோர் தெரிந்து உணர்வார்கள். தெளிந்த நாணமுள்ள குருவை பணிந்து அவரருள் பெற்று கர்மங்கள் யாவும் முடித்து சுத்த நெறியில் இருப்போமானால் ஈசனை காண முடியும். உயர் நாணம் பெற்றோர் இரு வினைகள் ஒழிந்து போகின்றன. எனவே பிறவா பேரின்ப முக்தியை அடைய விரும்புவோர் முதலில் தெளிந்த நாணத்தை பெறுவதையே முயற்சிக்க வேண்டும். தெளிந்த நாணமுடையவனுக்கு வேறு உடல் வராது, முக்தியே சித்திக்கும். நாணம் பெறாது முக்தி அடைய முடியாது. நாணத்தை சிறந்த தியானத்தால் மட்டுமே நாம் பெற இயலும். உந்திக்கு மேல் 12 அங்கலத்தின் முடிவில் மென்மையான தாமரை இருப்பதாக தியானித்து நாணத்தின் முதல் அங்கம் அனிமா முதலிய 8 வகை சித்திகள் அத்தாமரை இதழ்களாகும். அம்மலரின் மீது அனைத்துக்கும் ஆதியாய் தனியாய் தெளிந்த பரஞ்சுடராய் ஈசன் உலாவுவதாக நாம் சிந்திக்க வேண்டும். அவ்விதமே உச்சியிலும் நாண ஒளியாய் நினைவுக்கு எட்டா பரம்பொருளாய் விளங்கும் ஈசனை தெளிவோடு கண்டு அப்பொருளின் திவ்ய வடிவிலேயே தன்னையே மறந்து தன்னையே ஈசனாகவே காண்பவர் கிடைத்தற்கரிய பேரின்ப வீட்டை அடைவர். பூமிக்கு சர்வன், புனலுக்கு பவன், அக்னிக்கு ருத்திரன், காற்றுக்கு உக்கிரன், ஆகாயத்தில் பீமன், சூரிய மண்டலத்துக்கு மகாதேவன், சந்திர மண்டலத்துக்கு ஈசானன், பரமேஸ்வரன் ஆன்மாவுக்கெல்லாம் பசுபதியாக விளங்குகிறார். அஷ்டமூர்த்தியாகவும் விளங்குகிறார். நல்ல காரியங்களை செய்வதன் மூலம் நாணம் வரும். நாணம் வந்ததும் அறிவு தெளிவுறும். அடுத்து பரம வைராக்கியம் ஏற்படும். அதனால் யோகம் சித்திக்கும். யோகத்தின் மூலம் அழியாத பேரின்ப வாழ்வை நாம் பெறலாம். நாணம், தியானம் இவற்றை அனுஷ்டிக்கும் ஆன்மாவுக்கு பந்தம் நீங்கிவிடும். மாயை அறிந்தோ பற்றற்று தன்னை காத்து கொள்வான். தேவி வித்தை என்றும் கிருத்தி, சுமிருத்தி, சிஷ்டி என்றும் ஞான சக்தி, கிரியாசக்தி என்றும் கூறப்படுகிறாள். என்னுடன் உள்ள தேவி என் உடலின் ஒரு பகுதியே ஆவாள். இந்த சராச்சாரங்களில் இலங்கும் உலகங்கள் அனைத்தும் மாய விகாரமே. இவ்விதம் சொன்ன பரமன் பார்வதியின் முகம் நோக்க ஈசன் திருவுள்ளத்தை அறிந்த தேவி அன்று பகலிலேயே சனகாதியருக்கு மாயத்தை அகற்றி பிறவா பேரின்ப வீட்டை அடைய அருள் புரிந்தாள். ஓம் நம சிவாய.